ஷமார் ஜோசஃபுக்கும் டி நட்ராஜனும் பேரலாக நீங்கள் பார்க்கலாம். டி நட்ராஜன் ஷமார் ஜோசப் மாதிரி ஈக்குவலாக கஷ்டப்பட்டவர் தான். அவங்க அம்மா தான் ஒரு சிக்கன் கடை வச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஒரு நார்மலாக நம்ம ஊரில் எப்படின்னா படிக்கணும், மார்க் வாங்கணும், காலேஜில் போகணும், ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு பையன் காப்பாற்றுவான்னு எதிர்பார்க்கறதுல ஒரு கேரியரே மாற்றி எடுத்து கிரிக்கெட் அவனோட திறமையில நம்பிக்கை காமிச்சு கிரிக்கெட்டே ஸ்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அவரை சம்பாதிச்சு காமிச்சிருக்கிறார். இத்தனை நாள் அவங்க அம்மா அவரை கடைசியில் ஒரு டிஎன்பிஎல் மேட்ச்சில் தான் நேராக பார்த்தாங்களே தவிர அது வரைக்கும் அவங்க அம்மா நேராக கிரிக்கெட் மேட்ச்லேயும் பார்த்தது கிடையாது. இங்கிலீஷே தெரியாத பையன் ஹார்ட் ஒர்க்னால எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு பாருங்கள். அவரோட நண்பர் நான் ஜெயபிரகாஷ்ட கேட்டும்போது, நாங்கள்லாம் இப்படிலாம் வருவான்னு எதிர்பார்க்கலைங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடி ஒரு வேலை 30,000 40,000 சம்பளத்தில் கிடச்சிடும், இவ்வளோ தான் எதிர்பார்த்தேன். அவன் தமிழ்நாட்டுக்கு ஆடுவானே நான் எதிர்பார்க்கல. கடைசியில் அவன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆடலை, இந்தியாவுக்கே ஆடிட்டான்.